ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பற்றிய எல்லா எக்ஸிட் போல்ஸ் பத்தி நம்புறா உங்களுடைய எஸ்டிமேஷன் என்ன சார்? நம்முடைய தான் எகைன் நம்முடைய எஸ்டிமேஷன் வந்து இந்த இடத்துல இரலவென்ட். நம்ம ஏன்னா ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு. நம்ம சொல்லி முடிச்ச கணக்குப்படி 100 சீட் வந்து திமுக கூட்டணியும் 130 சீட் வந்து அதிமுக கூட்டணியும் 4-5 வந்து தாவேக்காவும் பெறுவங்க தான் நம்முடைய கணக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 4% அட்வான்டேஜ் டிஎம்கே எடுத்ததை நம்ம பார்த்தோம். 1 இல்ல 2 சர்வேல எடுத்தது பார்த்தோம். சோ அந்த கணக்குப்படி நம்ம பார்க்கும்போது இதுதான் வரக்கூடிய வாய்ப்பு. நம்ம வந்து தினமலரோட சேர்ந்து நடத்தியது 2, தினமலர் சேராம நடத்தது 2, 4 பார்க்கும்போது ஒரே ஒரு முதல் சர்வேல மட்டும் திமுக கூட்டணி அட்வான்டேஜ் எடுத்தது 3%. அதுக்கு பிறகு நடந்த 3 சர்வேல வந்து ஏடிஎம்கே கூட்டணி தான் அட்வான்டேஜ் எடுத்துச்சு 3% 2 இடத்துல, 4% வந்து 4th இல்ல. அப்ப நம்ம வந்து நம்முடைய முடிவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கள் இவர்கள் சொல்லுகிறார்களே அப்படிங்கிற நம்ம மாத்திக்கிறது நியாயமா இருக்காது. இவர்கள் சொல்கிறத நம்ம அப்படியே போறோம். நம்ம we are reporting here. அங்க வந்து we conducted the poll and we executed. நாம என்ன நடந்துச்சுக்கிறோம் நாம சொன்னோம். நம்ம என்ன கணிக்கிறோம் சொன்னோம். இந்த இடத்துல நாம கணிக்கல. இவர்கள் என்ன சொல்லுறாங்க செய்தி நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பேட்டி கொடுத்தார், ஸ்டாலின் என்ன பிரஸ் மீட் கொடுத்தார், இதை நம்ம சொல்றோம். அப்ப அந்த இது வந்து இவர்களுடைய கருத்தை தான் மக்கள் முன்னாடி வைக்கிற மாதிரி நம்ம கருத்து நம்பிக்கை நம்ம கருத்துல நம்ம உடன்பாடுல அதே தெளிவா இருக்கும். நம்ம எல்லாரும் டெய்லி காலைல போன் பண்ணி என்ன சார் சொல்லுங்க என்ன சார் வந்து ஏற்கனவே சாணக்கியா பாருங்க தான் சொல்லுங்க, வேற பதில் அதே தான் இப்ப சொல்றோம். சாணக்கியால் நம்ம சொன்னது அடிப்படையில் 36% கிட்ட அதிமுக கூட்டணி, 32% கிட்ட திமுக கூட்டணி, ஒரு 4% டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. அதுல நம்ம அப்படியே we are sticking on to that. ஒரு 18 இருந்து 20% தாவேக்கா இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதுல we are sticking on to that. சீட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கன்வெர்ட் பண்ணல. நம்ம சொன்னது புறமே பர்சன்டேஜ் தான் சொன்னோம். சீட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அனலிட்டிக்கலா நம்ம வந்து ஏற்கனவே போட்டோம். 103 திமுகவும் 102 அதிமுகவும் 29 சீட் வந்து டஃப் ஆயிட்டு நம்மளால கணிக்க முடியல. அந்த 29 அட்வான்டேஜ் நீங்க வந்து ஏடிஎம் கேலன்ஸ் கொடுக்கலாம். சோ வந்து 130 வந்து ஏடிஎம் கேலன்ஸும் 102 103 வந்து டிஎம் கேலன்ஸ் இருக்கலாங்கிறதா நம்மளுடைய கணிப்பு. அது ஏற்கனவே சொன்ன கணிப்பு தான், புதுசா நம்ம சொல்ல. we are sticking to what we said. இது வந்து இவர்கள் என்ன சொல்றது அப்படியே மக்கள் முன்னாடி வைக்கிறோம். நம்முடைய வேலை வந்து செய்திகளா தருவது. இத்தனை பேர் 8 பேர் சர்வே எடுத்திருக்காங்க சார், நம்ம பார்த்திருக்கோம். அந்த 8 பேர் சர்வேல என்ன சொல்லிருக்காங்க நம்ம அப்படியே மக்கள் முன்னாடி வைக்கிறோம். டிமோஸ் ப்ராஜெக்ட்ல இருந்து ஆக்சிஸ் மை இந்தியால இருந்து எல்லாமே பார்த்தோம். இது தமிழக நம்பர்கள். இது எல்லாமே